அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. நிர்வாணியாய் இருக்கிறோம் என்று பயந்து, தேவனுக்கு முன்பதாக தேவனை விட்டு பயந்து வாழ்ந்தோம் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கும் அடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு எல்லாருமாய் வேதாகமத்தை கொண்டு வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிறு துண்டு பேப்பரோ அல்லது ஒரு டைரியோ கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் நான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறது வெஸ்லி பிரதர். அவர் எல்லா வாரமும் கரெக்டாக சொல்கிறத அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்குவார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அதனால் எல்லாருமே அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு தியானிப்பதற்கு இன்னும் நல்ல ஒரு காரியமாக இருக்கும். மற்றவர்களை கொண்டு போய் சொல்லுவதற்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய வாரத்தில் இந்த பயத்தை எப்படி நாம் முறியடிக்கிறது என்பதை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருக்குமே எல்லா வகையான ஒரு பயங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம வேதாகம புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் தெளிவாக வாசித்தோம். பயம் எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சான்? ஆதாம் ஏவாளிலே பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அல்லேலூயா. அது ஏன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எதனாலன்ட்டு நம்ம பின்னாடி நம்ம தியானிப்போம். ஏசாயா புஸ்தகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும். உங்களுடைய பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு மறைத்தலை ஏற்படுத்தும். அல்லேலூயா. தெளிவாக வாசித்தோம். அப்போ ஒரு பயம் என்று ஏன் வருகிறது, அந்த பயத்தை எப்படி முறியடிப்பது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. பயம் என்று சொல்லப்படும் பொழுது 2 வகையான பயங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்குது. 2 வகையான பயம். என்ன பயம் அப்படின்னாக்க, இயல்பாய் ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பயம். இன்னொன்று ஆவிக்குரிய பயம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ இயல்பாய் ஏற்படக்கூடிய பயம் என்று சொல்லப்படும் பொழுது எதனால் நடக்கிறது என்று சொன்னால், அது அனுபவம் இல்லாததுனால பயம் ஏற்படும். உதாரணத்திற்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க, பயத்தோடு போகிறாங்க. அல்லேலூயா. ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க, பயத்தோடு போகிறாங்க. ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிறாங்க, பயத்தோடு இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். திருமணம் பண்ணுறது கூட ஒரு பயத்தோடு தான் பண்ணுவாங்க சில பேர். அல்லேலூயா. என்ன இருக்கும், எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு பயத்தை உணர்த்தும். இப்படியாக எல்லாருக்குமா இயல்பான வாழ்க்கையில் இயல்பான ஒரு பயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அனுதினமும். இப்போ நார்மலாக நம்ம சைட்டுக்கு போகிறோம். டெய்லியும் சைட்டில் என்ன இருக்க போகுது, நம்மளுடைய சூப்பர்வைசரோ மேனேஜரோ என்ன சொல்ல போகிறாங்க, கம்பெனிக்கு ஆஃபீஸ்க்கு போனானோ என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நடக்க போகுது. ஒரு கால் வந்த பயம், அது இந்த தேசத்தில் வாழ்கிறவங்களுக்கு ஊரிலிருந்து கால் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அது ஒரு பயம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பயத்தோடு நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பயத்தை எப்படி போக்குறதுன்னா அனுபவம். உதாரணத்துக்கு எக்ஸாமில் நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னா பயப்பட மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க, படிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக நம்ம தேர்ச்சி பெறலாம்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. அதே போல் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பயம் இருக்குது, ஆனால் அனுபவம் இருந்தால் அந்த பயங்கள் மாறி போகும். அப்போ ஒரு மனுஷனுக்கு பயங்கள் எப்படி போக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தொடர்ச்சியாக அனுபவப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு பயங்கள் போகுது. முதல் அனுபவத்தில் எல்லாருக்குமே பயங்கள் வருது. அல்லேலூயா. இது இயல்பான பயங்கள், இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான ஒரு பயங்கள். அல்லேலூயா. பயங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க, பிசாசினுடைய கிரியை அப்படின்னு கூட சொல்லணும். அல்லேலூயா. ஒரு வகையான கிரியை, அதுதான் பயம். அப்போ இயல்பான பயத்துக்கும் ஆவிக்குரிய பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆவிக்குரிய பயத்தை தான் இன்றைய வாரத்தில் நம்ம தியானிக்க இருக்கோம். இயல்பான பயங்கள் நம்ம எல்லாருக்குமாய் தெரியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இயல்பாக வரக்கூடியதான ஒரு பயங்கள். அல்லேலூயா. அந்த பயங்கள் எப்படி போக்க வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அனுபவத்தின் மத்தியில் அந்த பயங்கள் தன்னால் மாறிப்போம். அல்லேலூயா. ஆனால் சில பேருக்கு எத்தனை தான் அனுபவம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா.
அந்த ஒரு பயம் இன்னும் அவர்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய இருதயத்தை பொறுத்து தான் இருக்குது, அவங்களுடைய நோக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால் இயல்பான பயத்தை கண்டிப்பாக நம்மளால் போக்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய பயத்தை போக்குறது சில வகையான சிரமத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆவிக்குரிய பயங்கள் என்றால் என்ன? ஆவிக்குரிய பயங்கள் என்றால் முதலாவது காரியத்தில் ஒரு தவறை பண்ணும் பொழுது, ஒரு பாவத்தை செய்யும் பொழுது, தேவனுக்கு எதிரான காரியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படும். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய பயம். இந்த ஆவிக்குரிய பயத்தை நாம் எப்படி போக்குவது? அதுதான் நம்ம வாசித்தோம் ஆதியாகம புத்தகம் தெளிவாக 3வது அதிகாரத்தில். ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க தேவனுடைய வார்த்தையை அந்த இடத்துல மீறுறாங்க. முதல் பயத்திலே அங்கேயே இருக்குது. முதலாவது காரியத்திலே பயம் இருக்குது. அவங்க தேவனுடைய கட்டளைகளை மீறுறதுனால என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் தெரியுறாங்க, ஐயோ நம்ம வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் வந்து சொல்கிறார், ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறாய்? அவங்க பயந்து போய் உள்ளே போய் உட்கார்றாங்க. அப்போ பயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதாங்க? தேவனுடைய கட்டளைகளை மீறும் பொழுது, அந்த பரிசுத்தத்தை மீறும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது பயத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்துகிறது. அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, தப்பான வழியில் ஒரு காரியத்தை பாவத்தை செய்திருக்கீங்க என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல பயங்கள் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயத்தை நாம் எப்படி போக்க வேண்டும்? அப்போ பயம், ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது. அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் தெளிவாக சொல்லுகிறார், தேவனுக்கும் நமக்கும் வந்து அதிகமான உறவுகள் வந்து இல்லாமல் பிளவு அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறது. அக்கிரமம் நீ என்ன செய்கிறியோ, எங்கே செய்கிறியோ அங்கே உனக்கும் தேவனுக்கும் பிளவு அதிகமாக போகிறது. சில பேர் சொல்லலாம், பிரதர் நான் எவ்வளோ தான் ப்ரேயர் பண்ணாலும் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தை இழந்த நிலை, ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய நிலை. காரணம் என்ன அப்படின்னாக்க அக்கிரமம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல பாவத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால தேவன் நம்மளை விட்டு மறைந்தே போகிறார் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம் மீண்டும் ஏசாயா புத்தகம் 59 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா, நம்ம அக்கிரமம் செஞ்சோம் அப்படின்னாக்க, தப்பானது செஞ்சோம், பாவத்தை செஞ்சோம் அப்படின்னாக்க தேவனுக்கும் உங்களுக்கு பிளவு அதிகமா போயிடும், கேப் அதிகமா போயிடும். அடுத்து உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு, உங்களுடைய பாவங்களே அவருக்கு செவிகொடாதபடிக்கு உங்களுடைய முகத்தை அவருக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஜெபம் ஏன் கேட்கல, நம்மளுடைய ஜெபம் எதனால் கேட்கப்பட மாட்டேங்குது, நம்ம எதனால் தோல்விகளை தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ சில இடத்துல நம்மளை அறியாமலே அக்கிரமத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளை அறியாமலே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளை அறியாமலே தேவனுடைய வார்த்தைகளை மீறி கொண்டிருக்கிறோம். இப்படி நடக்கிறதுனால தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் அதிகமாக பிளப்படுகிறது, கேப் அதிகமாக போகிறது. உங்களுடைய ஜெபத்தை அவர் செவி கொடாமல் அவர் மறைத்து விடுகிறார். அல்லேலூயா. அப்ப பாவத்தை நாம முதல்ல என்ன பண்ணணுமா, அப்புறப்படுத்தணும். அப்ப பயத்தை போக்குவது எப்படி, ஆவிக்குரிய பயத்தை எப்படி போக்குவது அப்படின்னாக்க, முதலாவது காரியம் நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்க, பாவத்தை முதல்ல நீ அப்புறப்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நம்ம பொய் சொல்லிட்டோம்னா வச்சுக்கோங்க, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பேசும்பொழுது பொய் சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்யை வந்து மறைக்கிறதுக்காக, நீ நீதிமான ஆகணுங்கிறதுக்காக, நீ உண்மையானவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக பல வகையான அடுக்கடுக்காய் பொய்களை சொல்லிக்கொண்டே போகிறோம். ஒருவேளை அவன் நான் பொய் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிட்டா தப்பாக நினைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், பயம் அதிகமாகுது. இல்லையா? பயம் அதிகமாக அவனுக்குண்டான மன அழுத்தம் அதிகமாகுது. இப்படி தான் வந்து பாவ வாழ்க்கையில் அதிகமாக தள்ளப்படுகிறாங்க. உதாரணத்துக்கு இன்னும் நிறைய பேர் ஏதாவது ஒரு தவறுகளை நம்ம இயல்பாகவே செய்து விடுகிறோம். ஒரு மனுஷன்கிட்ட பொய்யே சொல்லிடுறோம், ஒரு தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னாக்க அதை வெளியில் நம்ம எப்படி வருதுன்னா, நேராக போய் அந்த மனுஷன்கிட்ட சொல்லிடலாம், நான் உண்மையிலே செஞ்சது தப்பு தான், நான் பொய் சொல்லிட்டேன், உனக்கு எதிராக சில காரியங்களை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பயத்துலேருந்து வெளியில் வந்துடும்.
அல்லேலூயா. இதையெல்லாம் யார் செஞ்சார்? வேதாகமத்தில் தாவீது செஞ்சார். அவர் தெரியாம செஞ்சாரோ தெரிஞ்சு செஞ்சாரோ ஒரு தவறு பண்ணிட்டார், மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டார். அந்த பாவத்தை வந்து போக்குறாரு முதல்ல. அப்படி போக்குறது எப்படின்னா, ஆண்டவர் இடத்துல டைரெக்டாக போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நான் உண்மையிலே தவறு செஞ்சுட்டேன்ப்பா, இனிமேல் அந்த தவறு நான் செய்யவே மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, ஆனால் சில காரியங்களை மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பாவம் செய்வது முக்கியமல்ல, பாவத்தை செய்த பாவத்தை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆகிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ உங்க பயத்தை போக்கணும் அப்படின்னாக்க, பயம் வந்து எதனால வருது? வார்த்தைகளை மீறிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, தவறு பண்ணிட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க. ஆனா பயத்தை போக்கணும்னாக்க நீங்க செய்த பாவத்தை முழங்கால் படிக்கிட்டு தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. உங்க நண்பருக்கு முன்னதான் ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க, அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் செஞ்சுட்டீங்க. அப்போ பிடிக்காத செயல் செஞ்சுட்டீங்கன்னா மறுபடியும் அவனை அதை மறைக்கிறதுக்காக பொய் மேலே பொய் சொல்றதுக்காக அதை காட்டிலும் நேரடியாக போய் நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, நான் தான்ப்பா அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டோம்னா நமக்கு பயம் போரும். அல்லேலூயா. ஆனால் உறவுகள் இருக்குமா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் நம்ம பயம் போகணும்னா என்ன பண்ணுறோம்? நேராக போய் சரண்டர் ஆயிடும். அதே போல தான் தேவனிடத்துலையும், தேவன் மறுபடியும் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருப்பாரா இல்லையோ, நம்ம செஞ்ச பாவம் பெரிய பாவம், ஆனால் அதனால நமக்கு விளைவு வருதா இல்லையோ, ஆனால் தேவனிடத்தில் போய் சரண்டர் ஆகிடலாம். சரண்டர் ஆகிட்டோம்னா உங்களுடைய பயம் போயிடும். அல்லேலூயா. அதே தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இன்னைக்கு பயந்து தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க? பாவத்தை அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு மொபைலில் சைலண்டில் போடலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன பண்ணுறாங்க? பாவத்தை மறைக்கிறதுக்காக, பாவத்தை வந்து நம்ம செய்த பாவத்தை மறைக்கிறதுக்காக மீண்டுமாய் அதிகமான பாவத்தை செய்து கொள்வதை காட்டிலும் நேரடியாகவே போய் நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நேரடியாக அணுகுவது எவ்வளோ பெரிய காரியம். அல்லேலூயா. அது நல்ல விஷயம், அதை புரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு வருடத்திலையும் பாவம் அதிகமாக செய்கிறதுனால தான் பயம் உணர்வு அதிகமாகிறது. அப்போ அந்த பய உணர்வை நம்ம போக்கணும்னாக்க, அப்போ பாவத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்தை வந்து நோக்கக்கூடாது, அதன் பிரகாரமாகவே நடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவத்தை முறியடிப்பது எப்படி என்று சொல்லப்படும் பொழுது, முதலாவது நீங்கள் பாவத்திலிருந்து வெளியில் வரணும். உங்கள் பயத்தை எப்படி முறியடிக்கணும் என்று சொல்லப்படும் போது, பாவத்தை முதல்ல செய்யாமல் வெளியில் வரணும். பாவத்தை முதல்ல அப்புறப்படுத்துங்க. ரெண்டாவது காரியம், கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. பயத்தை போக்கணும்னா ரெண்டாவது காரியம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய பயம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எதை நினைச்சாலும் பயம். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுன்னாலும் பயம், ஏதாவது பிள்ளைங்களை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னாலும் பயம், அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம் நீங்கள் பண்ண போறீங்கனாலும் பயம். எல்லாத்துக்குமே பய உணர்வு எதனால் வருது அப்படின்னாக்க, நம்ம தவறு செஞ்சிட்டோம், நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம எதிரான காரியத்தை செஞ்சிட்டோம். இதே நீங்கள் நினச்சி இருக்கிறதுனால தான் பயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அப்போ பயங்கள் அதிகமாக இனிமேல் வரக்கூடாது. நான் முதல்ல பாவம் செய்யாத. ரெண்டாவது காரியம், தேவனை தேடு, தேவனுடைய சமூகத்திலே இரு. வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றாரு தாவீது? அவருடைய பயம் போக்கணும்னா, அவருடைய பயம் வெளியில போகணும்னா என்ன பண்றாரு? முதல்ல அவர் தேவனை தேடுறாரு. இல்லையா? முதல்ல வந்து என்ன பண்றாரு? பாவத்தை அறிக்கையிட்டாரு. தேவனிடத்துல பாவத்தை அறிக்கையிட்டாரு. அப்ப பாவத்தை அறிக்கையிறதுக்கு முன்னாடி தேவனை முதல்ல தேடுறாரு. எல்லாருமே அதான் செய்யணும் நம்ம. அப்போ அந்த ஒரு பயம் எதை எடுத்தாலும், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், சமூகத்தில், ஊருக்கு போகிறதுல, எல்லா காரியத்திலும் உங்கள் இடத்துல பயம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா, முதல்ல வந்து நம்ம தேவனை தேடலை, தேவனை அலசி ஆராயலை, தேவனிடத்துல பேசலை, தேவனிடத்துல ஜெபிக்கலை. இதுதான் காரணம். அப்போ உன் பயம் போக்கணும்னா தாவீது தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் முதலாவதாக தேவனை நான் தேடினேன். என்னைக்கு நான் தேவனை தேட ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு வந்து என்னுடைய பயமானது நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல வாசிப்போம் அதே சங்கீத புஸ்தகம் 105வது அதிகாரம் 3வது இடத்தை வாசிப்போம். தேவனை தேடுவதால் வரக்கூடிய நன்மைகள் என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் தேவனை தேடிட்டே இருந்தீங்கன்னா என்ன நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். 3வது வசனம் தானுங்களா? 105:3 வாசிங்க. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. அவரை தேடினாக்க அவங்களுடைய இருதயம் எப்பொழுதுமே மகிழ்ந்திருக்கும். ஏன்னாக்க ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்க.
கண்டிப்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாங்கன்னா அவங்க செஞ்ச தவறை வந்து நேரடியாக போய் சொல்லுவாங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரை, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. என் கணவன்கிட்டயோ என் மனைவிட்டையோ நான் செய்த தவறுகளை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன்ப்பா, நான் இந்த தவறு தான் பண்ணேன், உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் அதை எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போய் தேடுறீங்க பாருங்கள். தேடும் பொழுது ஆண்டவர் இடத்துல எல்லா காரியத்தையும் ஒப்புவிக்கும் பொழுது உங்களுடைய இருதயமானது மகிழ்ந்து விடுகிறது. என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்களுடைய சுமையை இறக்கி வச்சிருங்க இல்லையா? குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் தந்திரமாக நம்ம நடந்துக்கணும்னா, நீங்கள் யாருக்கு எதிராக தவறு செய்தாலோ அதை நேரடியாக போய் ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் டைரெக்டாக போய் கன்ஃபஸ் ஆகிக்கலாம், அவங்கள்ட்ட போய் சொல்லிடணும், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே போதும், உங்களிடத்துலேருந்து பயம் கண்டிப்பாக போகும். அல்லேலூயா. அதை தான் தாவீது தெளிவாக சொன்னார். நான் தேவனை தேடினேன், நான் தேவனை தேடும் பொழுது, ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய இருதயமானது மகிழ்ந்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு பயம் உங்களை விட்டு நீங்கணும்னா முதல்ல பாவத்தை தூக்கி போட்டுருங்க. ரெண்டாவது ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடும் பொழுது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நன்மை உங்களுடைய இருதயமானது மகிழக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வாசிப்போம். 34வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 34:10 எடுத்து வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்ம 3 பேர் இந்த இடத்துல நின்று சாட்சிகள் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, தேவனை தேடணும். அவங்க சொன்னாங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எல்லாருமாய் தேவனை தேடினாங்க. அல்லேலூயா. எல்லாருமாய் தேவனிடத்துல பேசினாங்க, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும்னா நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, இது மகிழ கடவுது, இது மாறணும், இந்த நிலைமை மாறணும்னு சொல்லி ஆண்டவரை தேடுறாங்க. அப்போ ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் சில விஷயத்தில் நீங்கள் நல்ல ஞாபகமாக வச்சுக்கணும், மனசை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் வச்சுக்கணும். ரொம்ப மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டோம், ஒருவருக்கு எதிராக அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தவறுகள் ஒருத்தருக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, அதை கொண்டுட்டு போய் மறுபடியும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்குறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் சந்தோஷம், அது தீமை நடந்தால் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம தப்பு செஞ்சோம், அதனால் ஆண்டவர் நம்மளை தண்டிச்சார். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டார் தாவீது. தாவீது மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார். ஆனால் அந்த தவறுகள் மூலியமாக அவருக்கு வந்து ஒரு மகன் பிறந்தாங்க. ஆண்டவரிடத்தில் எவ்வளோ போராடுறாரு, கண்ணீர் விடுறாரு. ஆண்டவரே, என் மேலே உள்ள தவறுக்காக என் மகனை தண்டிச்சிடாதீங்க, நான் செஞ்சது தப்பு தான், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் சொல்லி எவ்வளோ போராடுறாரு. ஆனால் ஆண்டவர் விடலை, தண்டிச்சிட்டார், மகனை அடித்தார். அல்லேலூயா. ஆனால் அடித்த பிறகும் அவரை ஏற்றுக்கிட்டார். அதை பொறுப்பு, ஆமாம் நம்ம தப்பு செஞ்சோம், அதனால் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. எதனால் புலம்புறாங்கன்னா, தவறுகள் நடந்துருச்சு, ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு தேவன் ஏதோ தண்டனை கொடுக்குறாரு, ஏதாவது ஒரு காரியம் நடக்குது அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம செஞ்ச பாவத்தை வந்து விட்டுறோம். அவனுக்கு துரோகம் பண்ணதுனால தான் நமக்கு இந்த சூழல் வந்திருக்கு, நம்ம பாவம் செஞ்சதுனால தான் நமக்கு இந்த சூழல் வந்திருக்கு. ஒருவேளை தேவன் மன்னிச்சிருக்கலாம், ஆனால் மன்னிக்காமல் விட்டுட்டார், பரவாயில்ல, அதை ஏற்று தான் நம்ம ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் பெற வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் பயத்தை போக்குவதற்கு உண்டான காரியம். அப்போ ஒரு மனுஷன் பயம் இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக வாழணும்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வரணும். முதல்ல நாம் செய்த தவறுகளை உணரணும். அல்லேலூயா. எஸ், நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை விட்டுரு, என்ன மன்னிச்சு, நீ ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கலையோ அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே போய் அப்ரோச் பண்ணுறது நல்லது. அல்லேலூயா. ஒருவர் 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு, வாக்குவாதம் அதிகமாக ஊற்றி போயிடுச்சு, அதிகமாக இவரும் வார்த்தை விட்டுட்டாரு, அதிகமாக அவரும் வார்த்தை விட்டுட்டாரு. ஆனால் 1 hour கழிச்சு மறுபடியும் போய் இவங்க 2 பேருமே மனசஞ்சலப்பட்டு, நான் தவறுதலாக பேசிட்டேன், ஏதோ அந்த வார்த்தை விட்டுருக்கக்கூடாது, ஆனால் நான் தவறுதலாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அந்த மன்னிப்பு அவங்க ஏற்றுக்கிறாங்களே இல்லையோ? அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் பயத்தை போக்கணும், உங்களுடைய அந்த கன்ஃபியூஸை போக்கணும். ஒருவேளை நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா அன்னைக்கே வந்து அவன் கூட சமாதானம் ஆயிருப்பானே அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இருதயத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் நினைச்சிட்டீங்க அப்படின்னாக்க உடனடியாக போய் சரண்டர் ஆகிறது நல்லது. அதுதான் பயத்தை போக்கக்கூடியது, அதுதான் மன அழுத்தத்தை போக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்போ முதலாவது பயத்தை போக்கணும் அப்படின்னாக்க பாவம் செய்யாதீங்க, தவறே முதல்ல பண்ணாதீங்க. யாருக்காக இருந்தாலும் சரி, தவறு முதல்ல பண்ணாதீங்க. அப்படியே தவறுகள் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஆண்டவரை தேடி அவரிடத்துல சொல்லி எல்லா காரியத்துக்காகவும் அழுது, யாருக்கு எதிராக நீங்கள் தவறு செய்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பதாக தேடி அவர்களிடத்தில் எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு அவர்களிடத்தில் தன்னுடைய தவறுகளை சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு உங்கள் அந்த ரிலீஃப் ஆயிருங்க. உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நம்ம வெளியில் வாங்க. அதை தான் தாவீது செய்தார். அல்லேலூயா. அதே போல் நாம் வாசிப்போம். லூக்கா புத்தகம் 8வது அதிகாரம் 24, 25வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம்.
அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமாய் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிஷ்யர்கள் ஒரு படகிலே ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென அதிகமான விண்டு, அதாவது புயல் காற்று அடிக்கிறது, சீற்றம், கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நித்திரை அடைந்து ரொம்ப நித்திரையில் இருக்கிறார். சீசர்கள்லாம் முடிச்சுட்டாங்க, பயப்படுறாங்க. ஐயோ நம்ம சாக போகிறோமே அப்படின்னு சொல்லி வார்த்தை விட்டுறாங்க. நம்ம சாக போகிறோம், பக்கத்தில் மிகப்பெரிய தெய்வத்தை வச்சுக்கிட்டு சாக போகிறோமேங்கிறாங்க. இல்லையா? அப்புறம் அவரை எழுப்பி விடுறாங்க. அவர் எழுந்திருந்து கடலையும் அதட்டுகிறார், அதே போல் காற்றையும் அதட்டுகிறார். அது அமைதலாயிற்று என்று நாம் வாசித்தோம். இல்லையா? அப்போ உங்கள் விசுவாசம் எங்கே? அப்போ அந்த பயம் வந்து எதனால் வருது அப்படின்னாக்க, ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாதவர்களுக்கு பய உணர்வு கண்டிப்பாக வரும். முதல்ல பாவம் செஞ்சவங்களுக்கு பய உணர்வு வரும். ரெண்டாவது பய உணர்வு தில் இல்லாதவங்கன்னு சொன்னாங்க, இன்னும் தமிழில் சொன்னோம், தைரியம் இல்லாதவன். நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் மிக வல்லமையுள்ள தெய்வம். இந்த சீஷர்கள் நினைக்கிறாங்க, பக்கத்தில் அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தெய்வத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண, நம்ம செத்து போயிடுவோமோ, கடல் நம்மளை கொண்டு போயிருமோ, புயல் காற்று நம்மளை வீசி எறிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ பக்கத்தில் இவ்வளோ பெரிய தெய்வத்தை வச்சுக்கிட்டு அந்த விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, அதனால தான் அவர் எழுந்திரிச்சோன்னா, உங்கள் விசுவாசம் எங்கே? இல்லையா? உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் அப்படிதான் விசுவாசம் தெய்வத்தின் மீது இல்லாததுனால தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லையா? அப்போ அதான் சொல்கிறாரு, விசுவாசத்தோடு இருங்க. 12 சீஷர்கள் ஒரு சீஷரு இறந்துட்டார், யூதாஸ். பாக்கி உள்ள 11 சீஷரும் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் ஒரு இடத்துல சொன்னோம்னா தலை வெட்டுவாங்க, இன்னொரு இடத்துல சொல்லணும்னா தலைகீழாக வந்து சிலுவையில் அறைவாங்க, இன்னொன்று எண்ணெய் குப்பரில் போட்டு வறுத்தெடுப்பாங்க, இன்னொன்று நாடு கடத்துவாங்க. இப்படி பல வகையான சம்பவங்கள்லாம் தண்டனைகள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் அவங்க ஏன் வந்து அந்த ஊழியத்தை செய்கிறாங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை எதனால் செய்கிறாங்க? எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் ஆகிய கருத்தை நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்திலே செய்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க காப்பாற்றப்படலை. இயேசு கிறிஸ்துவை விட கொடூரமான முறையில் அவங்க இறந்தாங்க. இல்லையா? நிறைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கொடூரமாய் கொல்லப்பட்டார் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் அவரை காட்டிலும் பல மடங்கு கொடூரமான முறையில் அழிக்கப்பட்ட சீஷர்களும் இருக்கிறாங்க, நிறைய இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, போதகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லையா? கொடூரமான முறையில் இறந்தாங்க. ஆனால் நினச்சி பாருங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போனால் சம்பவம் நடக்கும், ஆனால் தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அப்படியும் காப்பாற்றப்பட முடியாமல் இறக்கப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆனால் எல்லா விசுவாசத்தையும் தேவன் மீது போட்டுறாங்க, கண்மூடித்தனமான விசுவாசம். இல்லையா? அப்போ அந்த ஊழியம் எப்படி நடத்த முடிஞ்சது? அவங்களிடத்துல பயம் இல்லை. இன்னைக்கு வேதாகமத்தை இன்னைக்கு எல்லாருமே வாசிக்கிறோமே, பார்க்குறோமே, எப்படி இது கடத்தப்பட்டது? சந்ததியாக கடத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு விசுவாசிகள் வந்து போராடினாங்க. இல்லையா? கடல் கடந்து, தேசம் கடந்து இந்திய தேசத்துக்கெல்லாம் வராங்க, இந்திய தேசத்துக்கெல்லாம் வந்து ஊழியத்தை செய்கிறாங்க. இந்திய தேசத்தில் மிகப்பெரிய கொடூரமான முறையில் கொல்லப்படும் என்று தெரிந்திருந்து வராங்க. ஏன்? தேவன் மீது உள்ள விசுவாசம். இல்லையா? அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில பயங்கள் நடக்கிறது. பாவமும் செய்யல, ஆனா ஏன் பயம்? காரணம் என்னன்னா, ஒரு காரியத்தை தொடங்குறோம்னா தோல்வி ஆயிருமோ, ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயம் எதனால வருது? விசுவாசம் இல்லாததுனால. ஐயோ, நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். இல்லையா? ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு இழப்பு உங்களோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு இழப்பு வந்துருச்சு. இழப்பு வந்த உடனே என் வாழ்க்கை அப்படிதானோ, இதுதான் நடந்துருமோ, அப்படிதான் நடந்துருமோ, அப்படி ஒரு பயம் 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 அதிகரிக்கிறது. காரணம் என்னன்னா, தேவன் மீது விசுவாசம் இல்லை. இல்லையா? நான் இறந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நடத்துவார், அவர் சீர்படுத்துவார், எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாமே அவர் பார்த்துக்குவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஓடு. இல்லையா? நம்ம ஒரு சின்னதாக இன்டர்வியூ போனாலும் அதுதான் விசுவாசத்தோடு. தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நான் விசுவாசத்தோடு போய் கலந்துக்குவேன், கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு விசுவாசத்தோடு போய் கண்டிப்பாக நடக்கும். இந்த டிரைவிங் பாஸ் பண்ணவங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கும். எத்தனை டெஸ்ட் பார்த்தா குறைஞ்சபட்சம் 4 டெஸ்ட் வச்சிருப்பாங்க. 4 டெஸ்ட்லையும் பயத்தை வச்சிருந்ததுனால தான் அவங்க தோத்துருப்பாங்க. இல்லையா?
தைரியம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து பாஸ் ஆகும். அவங்க அந்த இருதயத்தில் உள்ள தைரியம் எப்போ வந்துச்சு? பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி, கடவுள்கிட்ட நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் பாட்டு தைரியமாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு தைரியமாக இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த டிரைவிங் டெஸ்ட் பாஸ் ஆகும். அல்லேலூயா. அப்போ எப்படி அந்த தைரியம் வருது அப்படின்னாக்கா விசுவாசம். கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக என்னால் அதை நடத்த முடியும், கண்டிப்பாக என் வாழ்க்கையை நான் சந்திக்க முடியும், என்னுடைய சரீரத்துக்குள்ளேயோ அல்லது என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு நடந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி தான் ஓட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஒரு தொழிலை தொடங்குனீங்கனாலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களாலோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கைப்பிடிச்சிட்டிங்களாவோ நீங்கள் வந்து தோத்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாவே நீங்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. அல்லேலூயா. ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்க ஆரம்பத்தில் நிறைய தோல்விகள் வரும், சந்திக்கணும். எல்லா காரியத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வருஷங்கள் தோறும் தோல்விகளாக வந்தாலும் பரவாயில்ல, அது தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஏன் அதை சந்திக்கிறோம் அப்படின்னாக்க எப்படியாவது ஏதாவது ஒரு நாளையாவது தேவன் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் உண்மையான விசுவாசிகளுடைய நினைப்புகளாக இருக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் யார் வச்சுருந்தாங்க? சீஷர்கள் எல்லாருமே வச்சுருந்தாங்க. என்னைக்கு வந்து உனக்கு விசுவாசம் இல்லையான்னு சொல்லி என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னாரோ அன்னையிலிருந்து தான் விசுவாசத்தை பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. ஆனால் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆண்டவர் நேரடியாகவே பேசிட்டார். என் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து சீஷர்களாய் மாற்றி சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பயம் இல்லைன்னு சொல்லி துணிஞ்சு இறங்குங்க. அல்லேலூயா. மிகப்பெரிய போராட்டம், எல்லார் வாழ்க்கையிலும் போராடினாங்க. என்ன காரணம்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை தேய்த்திருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நாம் வைத்துக்கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே பய உணர்வு வராது. அல்லேலூயா. அதே போல் நாம் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 118வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. இது தெய்வீக அன்பை அப்படின்னு உணர்த்தக்கூடியது. தெய்வீக அன்பு இதுக்கு பேர். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக அன்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்காது. வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த 2 வசனமும் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மீது அன்பாக இருக்கிறார், என் தெய்வம் என் மீது அன்பாக இருக்குது. அல்லேலூயா. குழந்தை தனியாக இருக்கும் பொழுது பயந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கவனிங்க, மிகப்பெரிய உதாரணம் தான். ஒரு குழந்தை தனியாக இருக்கும்போது பயந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ வந்துருச்சுன்னா அவங்க அம்மாவுக்குரிய பலமோ அவங்க அப்பாவுக்குரிய பலமோ அந்த குழந்தையோ அப்படியே நிற்கும், எதுக்குமே பயப்படாது. அல்லேலூயா. அந்த பயம் ஏன் வருதுன்னா அந்த தாயின் அன்பு அந்த தந்தையின் அன்பு இருக்கிறதுனால, அதிகமாக லயப்படுறதுனால கண்டிப்பாக எங்கள் அப்பா எனக்கு எப்படியா இருந்தாலும் பாதுகாப்பாக இருப்பார். கண்டிப்பாக எனக்கு பசிச்சுன்னா எங்கள் அம்மா எனக்கு சோறு கொடுப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் என்னை சரியாக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு தெய்வீக அன்பு அந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால தான் அவர் தைரியமாக இருக்க முடியுது. தனியாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நமக்கு தெய்வீக அன்பை எப்போ பெறணும்னா, ஏசப்பா என் மீது அன்பாக இருக்கிறார், என் தெய்வம் எப்பொழுதும் என் அன்பாக இருப்பார், நான் கஷ்டப்பட்டாலும் அவர் என்னை நேர்த்தியாக பாதுகாப்பார், நான் நடந்து போகும்போது ஏதோ ஒரு ஆபத்து நடந்துச்சுன்னா யார் மூலியமாவது என்னை அனுப்பி என்னை விடுதலை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் தெய்வீக அன்பு. அல்லேலூயா. இந்த தெய்வீக அன்பு தான் வேணும். உண்மையான விசுவாசியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏமா ஒன்றுமே மழை பெய்யுது, கொடை எடுத்துகிட்டு போகல, ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னாக்க மழை பெய்யாதுங்க, தெய்வம் பார்த்து போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதான் தெய்வீக அன்பு. ஒரு குழந்தை மாதிரி அவங்களுடைய அன்பு, குழந்தை மாதிரி அவங்களுடைய இருதயம் இருக்கும். எந்த காரணம் இருந்தாலும் அது தெய்வத்து மேலே தூக்கி போடுவாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பயமே இருக்காது. ஏமா நீ தனியாக போறியே, நீ ஒரு பொண்ணாச்சே, இந்த இடத்துலலாம் ரொம்ப தவறான காரியங்கள்லாம் நிறைய நடக்குமே, அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன் ஏசப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு போகிறாங்க. அதுதான் காரணம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி, நம்ம எந்த காரியத்தில் நடந்து போனாலும் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் ஏசப்பா இருக்கிறாரு, என்னுடைய தெய்வம் என்னை பார்த்துக்குவாங்க,
இந்த சம்பவம் நடந்தாலும் கண்டிப்பாக அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் மத்தியில், ஒரு அன்பின் மத்தியில், அந்த குழந்தை தன்னுடைய அப்பா அம்மா எப்பொழுதும் இருப்பாங்க, என்னை கேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான ஒரு அன்பை வச்சுக்கிட்டே போகிறதுனால தான் அது தைரியமாக இருக்குது, பயமில்லாத இருக்குது. அப்போ விசுவாசிகளாகிய நாம தைரியமாக, பய உணர்வு இல்லாமல் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் நம்மளால் சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்போ வருது அப்படின்னாக்க தேவன் மீது உள்ள அதிகமான அன்பு. அல்லேலூயா. எங்கள் அப்பா எப்படி என்னை பார்த்துக்குவார், எனக்கு ஏதாவது கண்ணீர் வந்தாலும் அவர் நீக்கிடுவார், எனக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலியமாக வச்சு என்னை நீக்கிடுவார், அந்த கடனை வந்து அடைச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான அன்பாக இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் தெய்வீகம். அல்லேலூயா. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக பார்த்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் தொடர்ச்சியாக செய்தால் கண்டிப்பாக நம்மளுடைய இருக்கக்கூடிய, நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய பயத்தை நாம் போக்க முடியும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கிறது, நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால இன்றைய காரியத்தையோடு நம்ம முடித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் மத்தியில் விசுவாசத்தையும் அன்பையும் எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் மத்தியில் நம்ம இருதயத்தை வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பயம் இருக்காது. அல்லேலூயா. நம் நேர் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி செபிப்போம்.